Hello everyone. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல group 1 mains answers எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்ப்போம். சரியா? கிளாஸ்க்குள்ள போகலாம். So first question, what are the challenges faced by Indian judiciary? Explain the 15 marks question 250 words. ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம ஒரு கொஸ்டினை படிக்கும் போது ஒரு 250 வேர்ட்ஸ்க்கு இருக்குது 15 மார்க்ஸ்க்கு இருக்குன்னா அது வந்து ஒரு ஜென்ரல் எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி எழுதணும். சரியா? எப்போவுமே ஒரு இன்ட்ரொடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் இந்த ஃபார்மேட்டை வந்து எல்லா ஆன்சர்ஸ்லேயுமே ஃபாலோ பண்ணால் ஆன்சர் வந்து டீசெண்டாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை இந்தியன் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன் ஜுடிஷியரியை பற்றி இந்த ஆன்சரில் பேச போகிறோம். சரியா? ஸோ அதுக்காக இன்ட்ரொடக்ஷனில் த இந்தியன் ஜுடிஷியரி பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், அ பார்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, இஸ் வெரி ஓல்ட் டு ஃபாலோ. ஓகேவா? நம்ம என்ன சொல்கிறோம், இதெல்லாம் இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரைட் ஃப்ரம் மொனார்கியல் ரூல் டு பிரிட்டிஷ் எரா அண்ட் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் ஹேஸ் ஆல்வேஸ் ட்ரைட் டு சீக் ஜஸ்டிஸ் ஃபார் இன்னசென்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் த கில்ட்டி. ஸோ முதல்ல இருந்து எப்போ வந்து இந்த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போதுலேருந்து நம்ம ஜுடிஷியல் சிஸ்டமோட ரெஸ்பான்சிபிலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னோசென்ட் பீப்புளுக்கு, அப்பாவி பீப்புளுக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கறதும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதும் தான் மெயின் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம். சரியா? ஸோ இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பாடிக்குள்ளே வரலாம். இஷ்யூஸ் வித் த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஷனில் கேட்டிருக்க கீ பாயிண்ட்டே இதுதான், சேலஞ்ச் ஃபேஸ்ட் பை இந்தியன் ஜுடிஷியரி. ஸோ அதுதான் வந்து இந்த பாடிக்குள்ளே வந்து கொஸ்டினோட கீயோட எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து பாடிக்குள்ளே இருக்கணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பைட்ஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ நம்மளோட டெமோக்ரஸி எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் தனி, ஜுடிஷியரி தனி, லெஜிஸ்லேட்டிவ் தனி, இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தாலுமே இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமில் என்ன இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன? சரியா? ஃபர்ஸ்ட் வந்து த பெண்டன்சி ஆஃப் கேசஸ். இதுதான் வந்து நம்ம ஜுடிஷியல் சிஸ்டமில் இருக்கிற அதிகமாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பெண்டன்சி ஆஃப் கேசஸ். ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி இஷ்யூ வித் த இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம். If the vacancies are filled, pendency would go down and would make the justice delivery system efficient அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ வேகன்சிஸ் நிறைய இருக்குது, நிறைய ஜட்ஜஸோட வேகன்சி அப்படியே இருக்குது, யாருமே ஃபில் ஆக மாட்டுறாங்க. அது ஒரு பேசிக்கான ஒரு ரீசன் எதுக்கு, பெண்டன்சி ஆஃப் கேசஸ்க்காக. சரியா? அடுத்தது, அக்கார்டிங் டு அ ரிப்போர்ட், ஒரு ஆன்சரில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அந்த ஆன்சரை நீங்கள் வந்து ஒத்தன்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? உங்கள் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது. சரியா? So according to a report, there are close to 400 vacancies for the post of judges in 24 high courts of the country. Okay va? 400 vacancies இருக்கான் 24 high courts of the country ல. அப்புறம் the number of pending cases in Supreme Court has mounted to around 60,000. So எத்தனை pending cases இருக்கு, 60,000 pending cases இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் நம்ம எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணணும்னா மானிட்டரி ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருந்தால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அழகாக நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ மானிட்டரி ஸ்ட்ரென்த்து கூட நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம்க்கு கம்மி அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லைனில் நம்ம சொல்கிறோம். த பட்ஜெட் அலோகேட்டட் டு ஜுடிஷியரி இஸ் ஜஸ்ட் 0.2%, only 0.2% ஆஃப் த ஜிடிபி. ஓகேவா? அப்புறம் இந்த ஜட்ஜ் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.5 to 11 தான் இருக்குது. 1 மில்லியனில் 10.5 to 1 மில்லியன் பீப்புளில் தான் வந்துட்டு 1 மில்லியன் பீப்புளில் 10.5 to 11 பீப்புள் தான் வந்து ஜட்ஜாக இருக்காங்க. எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 55 பீப்புள் இன் 1 மில்லியன் யாராக இருக்கணும், ஜட்ஜாக இருக்கணும். சரி, அடுத்தது, a famous proverb says
justice delayed is justice denied அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Judiciary is no longer attracting the best legal talent because of disparity in income of the bright young lawyers and emoluments of judicial officers. ஸோ வந்துட்டு ஜுடிஷியரி வந்து நிறைய ஏன் வந்து வேகன்சி அப்படியே இருக்கு அப்படின்னா இன்கம்ல டிஸ்பாரிட்டி இருக்கு. ஓகேவா? ஆஃப் பிரைட் யங் லாயர்ஸ் அண்ட் எமாலுமெண்ட்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ். ஸோ நிறைய வந்து இன்கம்ல டிஸ்பாரிட்டி இருக்கு. ஈக்குவலாக வந்து இன்கம் கொடுக்கறது இல்லை லாயர்ஸ்க்கும் ஜட்ஜஸ்க்கும் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்க்கும் நிறைய இன்கம்ல டிஸ்பாரிட்டி இருக்கிறதுனால தான் வந்து பெண்டிங் ஆஃப் கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Economically well-off people can afford an expensive lawyer while the backward are driven away. ஸோ இது வந்து அப்படியே தெரியுது நம்மளுக்கு. ரொம்ப ரிச்சானவங்க என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸை அஃபோர்ட் பண்ணி அவங்களுக்காக ஃபைட் பண்ணி அவங்க வின் பண்ணிடுறாங்க. whereas poor people வந்து அதை பண்ண முடியலை அப்படின்னு சொல்றாங்க. and then thus spending of cases impose a great challenge to Indian judiciary. சரியா? இதுல வந்து நீங்க உங்களோட தாட்ஸ் அனாலிசிஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கூட நீங்க இதுல போடலாம். சரியா? ரொம்ப லென்த்தி ஆக்காதீங்க, வேர்ட் லிமிட்டை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? அடுத்தது கரப்ஷனும் வந்து ஒரு ரொம்ப டர்ட்டியான சேலஞ்ச் விச் எவ்ரி ஃபீல்டு இன் எவ்ரி பிளேஸ் இது வந்து நம்ம பார்க்க முடியும் கரப்ஷன். சரியா? ஸோ லைக் அதர் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவும் judiciary has not been established any system of accountability. சரி, அப்போ என்ன சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க மெயினா வந்து கரப்ஷன் எப்படி எதுக்கு நடக்குது, எப்படி நம்ம கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சோம்னா அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அக்கௌண்டபிலிட்டினா இப்போ இந்த காசு இங்க இருக்கு எப்படி வந்தது நம்மளுக்கு தெரியல, இந்த காசு இதுல செலவாச்சு எப்படி எங்க செலவாச்சு அதுக்கு அக்கௌண்ட்ஸ் இல்லை. ஸோ அக்கௌண்டபிலிட்டி இல்லைனா, கிளாரிட்டி இல்லைனா, ரெக்கார்ட் கீப்பிங் சரியா மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன நடக்கும்? கரப்ஷன். சரியா? பார்த்தீங்கன்னா மீடியா இருக்கு இல்லையா, மீடியாவோட வேலை என்ன? எங்க கரப்ஷன் நடக்குதோ எங்க தப்பு நடக்குதோ அது வந்து பீப்புளுக்கு பப்ளிக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். பட் மீடியா என்ன செய்யுது? மீடியா வெறும் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பின்னாடி மட்டும்தான் போயிட்டு இருக்குன்னு தவிர ஜுடிஷியல் சிஸ்டம்ல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்த பாயிண்ட் வந்து as per constitutional provision there is no provision yet for registering an FIR against a judge who has taken bribe without the Chief Justice of India. பாத்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாருங்க. ஒரு ஜட்ஜ் ஏதாவது தப்பு பண்ணா அவருக்கு அகேன்ஸ்டா FIR ஃபைல் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படின்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க FIR ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவர் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போய் FIR ஃபைல் பண்ண முடியும். இவ்வளோலாம் வந்து ஒரு காமன் மேன் பண்ண முடியுமா? ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இல்லை. யாராவது ஜட்ஜ் ஏதாவது தப்பு பண்ணா அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு பவர் கொடுக்கல அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்தது இன் 2011 சௌமித்ரா சென் ஃபார்மர், இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி, இதோட எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றோம் நாம. ஓகேவா? a former judge of Calcutta High Court became the first judge in India to be impeached by Rajya Sabha alleged for misappropriation of funds. ஓகேவா? ஸோ ஜட்ஜுக்கு மேல ஃபர்ஸ்ட் வந்து ஜட்ஜுக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொடுத்த ஜட்ஜ் யார் அப்படின்னா சௌமித்ரா சென் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது எக்ஸாம்பிள், பட் இது பண்றது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அடுத்தது லேக் ஆஃப் டிரான்ஸ்பெரன்சி. ஸோ டிரான்ஸ்பெரன்சி வேர்ட்லேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிடும். லேக் ஆஃப் டிரான்ஸ்பெரன்சி அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரிய வரல. we are not, nothing is transparent to public. ஓகேவா? ஸோ எப்படி செலெக்ஷன் நடக்குது ஜட்ஜஸ்ல, எப்படி ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்றாங்க, எப்படி ஜட்ஜஸை ப்ரமோட் பண்றாங்க, இதோட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கிட்ட இல்ல. காமன் மேனுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும். பிகாஸ் we are republic. சரியா? நம்மளுக்கு எல்லாமே
தெரியணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, there have been debate regarding the collegium system and the new system that the government wants to introduce, NGCA. சரியா? ஸோ கொலீஜியம் சிஸ்டம் தெரியும். கொலீஜியம் சிஸ்டம்ல யார் யார் மெம்பர்ஸ் அது ஃபைன் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹோம்ஒர்க் இது. ஓகே, அண்ட் தென் NGCAனா என்ன, அதுக்குள்ள யார் யார் மெம்பர்ஸ் இருக்காங்க, யார் ஃபைன் பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட், அதோட அப்ஜெக்டிவ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? பட் none seem to be transparent enough to make the selection process of judges clear and understandable to public. ஓகேவா? ஸோ இந்த கொலீஜியம் சிஸ்டம் தான் வந்து ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுற வேலைலாம் பார்க்குறாங்க. இப்போ புதுசாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா NGCA இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரமோட் பண்ணுறதும் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதும் இது உங்களோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? பட் ரெண்டுமே கொலீஜியம் சிஸ்டமோ NGCAவோ ரெண்டுமே வந்து என்னவா இல்லை, டிரான்ஸ்பரண்டா இல்லை. பப்ளிக் வந்து எது பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க, எது பேஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பப்ளிக்கோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து வயலேட் பண்றாங்க. எந்த ஃபண்டமெண்டல் ரைட்? ரைட் டு நோ. ரைட் டு நோ என்னது? பப்ளிக்கோட ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அதை வந்து வயலேட் பண்றாங்க. அடுத்தது அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையல். ஓகே, இதுவும் ஒரு பெரிய தொல்லை நம்மளோட இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்ல. ஸோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ண உடனே அக்யூஸ்டா இருந்தா, டவுட்டட் பீப்புளா இருப்பாங்க தெரியுமா, அவங்களையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டு கேஸ் முடிஞ்சு கன்விக்ஷன் வர வரைக்கும் அவங்க வந்து எங்க இருக்காங்க, ஜெயிலையே இருக்காங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவங்க ஜெயில இருந்தா ப்ராப்ளம் இல்லை. பட் தப்பு செய்யாதவங்களுக்கு, இன்னோசென்ட் பீப்புளை வந்துட்டு ஜெயிலில் போட்டு வைக்கிறது வந்து ஒரு கடுமையான விஷயம். சரியா? ஸோ அண்டர் ட்ரையல் ஆர் பாருங்க, இந்தியன் ஜெயில்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் பீப்புள் அண்டர் ட்ரையல்ஸ். தே ஆர் கன்ஃபைன்ட் டு ஜெயில் தேன் ஆக்சுவல் டேர்ம். சரியா? Then under trial are not guilty until convicted. So வந்து கன்விக்ட் பண்ற வரைக்கும் வந்து கில்ட்டி பீப்புளை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றோம். The pain and suffering is only for the innocent, but who are accused வந்து யார் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் தப்பு பண்ணாதவங்க வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறது வந்து இன்ஜஸ்டிஸ் மாதிரி தானே, இல்லையா? ஸோ அதுதான் சொல். அடுத்தது lack of interaction among people and courts. Okay, for judiciary to be successful, it is necessary that the public must know the mechanics of judiciary. So judicial system, Indian judicial systemல வந்து இந்த law பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, இந்த கன்க்ளூஷனை கொடுத்துருக்காங்க, இப்படி ப்ரொசீடிங்கை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பீப்புளுக்கும் கோர்ட்டுக்கும் ஒரு இன்டராக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? The society must participate in the court proceedings. And third point, the law officers and the law makers must be close to public and seek their opinion on a particular law and judgment. So people oda opinion kuda வந்து law makers and law officers வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? கன்க்ளூஷன் லாஸ்ட்ல வந்து எப்பவுமே இன்ட்ரடக்ஷனும் பாசிட்டிவா இருக்கணும், கன்க்ளூஷனும் பாசிட்டிவா இருக்கணும். ஓகேவா? எக்ஸாமினர் வந்து உங்க பர்சனாலிட்டி, உங்க வே ஆஃப் ரைட்டிங்ல வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதனால நெகட்டிவிட்டி அவ்வளவா நீங்க வந்து இம்போஸ் பண்ணக்கூடாது. பாசிட்டிவா ஆன்சர் எழுதுனா தே வில் திங்க் தட் யூ கேன், யூ ஆர் என்ன சொல்றது, யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் பீங் அ பியூரோக்ராட் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் வரணும். நம்ம கன்க்ளூஷன் வந்து கொஞ்சம் இனோவேட்டிவா எழுதுனா, பாசிட்டிவா எழுதுனா நல்லது. ஓகே, then there is a high credibility to Indian judiciary system. Okay, Indian judicial system க்கு நம்ம எந்த விதத்திலயும் கம்மியானதுன்னு சொல்லி சொல்லவே முடியாது. அதுக்கு கிரெடிட் வந்து ஹையா தான் இருக்கு. Because it is one of the largest judicial system around the world. ஓகேவா? ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இட்ஸ் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட். இஃப் வி லுக் அட் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் சின்ஸ் இட்ஸ் இனாக்ரேஷன், it has delivered over 25,000 reported judgments. இதுவும் வந்து கம்மி கிடையாது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் 25,000 ஜட்ஜ்மெண்ட்ஸை கொடுத்துருக்கு இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்.
இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்த எல்லா பேக்லாக்ஸுமே இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து அது மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணாங்கன்னா we might see Indian judicial system as the best in the world அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோஷனை கொடுத்துருக்கோம். ஸோ this will restore the faith of common person in judiciary before it is completely lost. ஸோ காமன் பீப்புள் வந்து நம்மளுக்கும் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும். யார் மேலே? இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே. இந்த நம்ம above மென்ஷன் பேக்லாக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த சேலஞ்சஸை வின் பண்ணோம்னா we can restore the faith of Indian judicial system. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். ஓகே, explain in detail about the structure of Indian judiciary. Okay, so the structure of Indian judiciary அப்படின்னு கேட்குறாங்க. So the first, the structure of Indian judiciary, the Constitution of India provides for a single integrated judicial system. This is not like any other federal countries in the world. Indian system does not have a separate state court. The structure of Indian judiciary is pyramidal with Supreme Court at the apex, High Court below them and district and subordinate courts below them. Okay, so வந்து ஒரு that is single integrated judicial system அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுல வந்து டாப் எபெக்ஸ்ல யார் இருக்கா? சுப்ரீம் கோர்ட்க்கு கீழே ஹை கோர்ட்க்கு கீழே வந்துட்டு district and other subordinate courts இருக்கு அப்படின்னு சொல்றோம். we are not like other federal countries மாதிரி கிடையாது. so Indian system does not have separate state court. ஒவ்வொரு என்னது தனித்தனியா இல்ல. ஓகேவா? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இல்லை இந்த ஜுடிஷியல் சிஸ்டம்ல. நம்மளுக்கு என்ன, ஜுடிஷியல் சிஸ்டம்னா ஒன்று தான், சிங்கிள் இன்டகிரேட்டட் தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அபெக்ஸ், நம்மளோட அபெக்ஸ் இது வந்து 150 வேர்ட்ஸ் கொஸ்டின். சரியா? ஸோ அபெக்ஸ் எது? நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டமோட அபெக்ஸ் வந்துட்டு தட் இஸ் மேல் உச்சி என்னதுன்னா சுப்ரீம் கோர்ட். சரியா? ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் த சுப்ரீம் கோர்ட். its decisions are binding on all courts. சரியா? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஏதாவது டிசிஷன் சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எல்லா கோர்ட்டுமே என்ன பண்ணணும்? அதை அபைட் பண்ணணும், அதை பைண்ட் பண்ணணும். சரியா? அது மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஆசமான ஒரு கேரக்டர் அது. ஓகேவா? அடுத்தது can transfer judges. இதெல்லாம் functions of Supreme Court. ஓகேவா? can transfer judges of high courts. ஒரு high courtல இருந்து இன்னொரு high courtக்கு transfer பண்ணலாம். can move cases from any court to itself. ஒரு district court-ஆ இருக்கட்டும், subordinate court-ஆ இருக்கட்டும், high court-ஆ இருக்கட்டும், எங்கல இருந்தோ தன்கிட்ட வந்து அதை வந்து கேசஸை வந்து மூவ் பண்ணலாம். இட் கேன் மூவ் கேசஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. கேன் டிரான்ஸ்ஃபர் கேசஸ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு அனதர். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஜட்ஜஸ், டிரான்ஸ்ஃபர் கேசஸ் டு இட் செல்ஃப் ஃப்ரம் எனி அதர் கோர்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் கேசஸ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு அனதர் ஹை கோர்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து டியூட்டிஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பவர்ஸ் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட். கேட்டது ஹை கோர்ட். ஓகே, இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், உங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவாக இருக்கட்டும், உங்களோட அனாலிசிஸ் ஒன்று நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது ஹை கோர்ட் கேன் ஹியர் அப்பீல்ஸ் ஃப்ரம் அதர் கோர்ட்ஸ். ஓகே, அப்பீல்ஸ் யாராவது வேற என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு நம்ம போகிறோம், அவங்க கொடுத்த ஜட்மெண்ட் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகலை, நம்ம எங்கே போய் அப்பீல் பண்ணுவோம்? ஹை கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சபார்டினேட் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு போய் நம்ம அப்பீல் பண்ண முடியும். ஸோ அந்த அப்பீலை யார் கேட்கலாம்? ஹை கோர்ட் வந்து கேன் ஹியர் தி அப்பீல்ஸ் ஃப்ரம் other courts. Okay, can issue writs for restoring fundamental rights. So rights, okay, can issue rights for restoring fundamental rights. Okay va? sorry நான் wrong-ஆ pronounce பண்ணிட்டேன். can issue writs for restoring fundamental rights. okay va? writs na என்னன்னு நம்ம following இதுல பார்ப்போம். okay va? then can deal with cases within the jurisdiction of the state. that is, for example, Madras High Court na Madrasல நடக்கிற எல்லா தப்பு எல்லா கேசஸையும்
யார் ஹேண்டில் பண்ணுவா? ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் ஹேண்டில் பண்ணும். ஓகேவா? எக்ஸசைஸ் சூப்பர் இன்டெண்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் கோர்ட்ஸ் பிலோ இட். ஸோ வந்து ஒரு ஹைகோர்ட்க்கு கீழே, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதுக்கு கீழே மெட்ராஸ்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற கோர்ட்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பர் இன்டெண்டன்ஸ், தட் இஸ் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி, அவங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு கோர்ட் மாதிரி, அவங்கள கண்ட்ரோல் பண்ற பவர்லாம் வந்து ஹைகோர்ட்க்கு இருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது? ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஓகே, டீல்ஸ் வித் கேசஸ் அரைசிங் இன் த டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அரைஸ் ஆகிற கேஸெல்லாம் டீல் பண்ணுவாங்க. Then considers appeals on decision given by lower court. So subordinate courts ஏதாவது இருந்து டிசிஷன் ஏதாவது வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. considers appeals on decision given by lower courts. சரியா? அடுத்தது decides cases involving serious criminal offenses. ஸோ இதெல்லாம் வந்து இதோட அடுத்தது subordinate court வந்து consider cases of civil and criminal nature. ஓகேவா? சின்ன கேசஸ் சிவில் or criminal cases வந்து ஹேண்டில் பண்றது யார் அப்படின்னா subordinate courts. சரியா? jurisdiction of supreme court. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் எப்படிலாம் வந்து அது வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்ல தானே வரும். ஸோ ஏன்னா அபெக்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு தெரிஞ்சாதானே அதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு நம்ம ஸ்மூதா சொல்ல முடியும். ஓகே, the Supreme Court is one of the most powerful courts of the world. It functions within the limitation imposed by the constitution because நம்ம வந்து ரிப்பப்ளிக். ஓகேவா? ஸோ அதனால நம்ம எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட்டிவா இருக்கட்டும், லெஜிஸ்லேட்டிவ் பில்லரா கூட இருக்கட்டும், இல்ல ஜுடிஷியல் பில்லரா கூட இருக்கட்டும், நம்ம டெமோக்ரஸில எல்லாருமே யாருக்கு ஆன்சரபிள்? நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆன்சரபிள். ஓகேவா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் எவ்வளோ லிமிட்ஸ் கொடுத்துருக்கோ, எவ்வளோ பவர் கொடுத்துருக்கோ, அவ்வளோ பவரும் அவ்வளோ லிமிட்டும் தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். சேம் கோஸ் ஃபார் ஜுடிஷியல் சிஸ்டம்க்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட பவர் எவ்வளோ அது வந்து கான்ஸ்டிடியூஷன் டிசைட் பண்ணும். சுப்ரீம் கோர்ட்டோட லிமிட்டேஷன் எவ்வளோ அதுவும் வந்து கான்ஸ்டிடியூஷன் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஒரிஜினல், அப்பீலேட் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி இருக்கு. ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டில்ஸ் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் அமங் ஸ்டேட்ஸ். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இப்போ நம்ம மற்றது பார்த்தோம், சபார்டினேட்டா இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணும். பட் ஏதாவது டிஸ்பியூட் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன், சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் ஏதாவது ப்ராப்ளம், இல்லை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த மாதிரியான ஜூரிஸ்டிக்ஷனை என்ன சொல்லுவாங்க? ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் யார் சால்வ் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் சால்வ் பண்ற. ஓகேவா? அடுத்தது வந்து அப்பீலேட். அப்பீலேட் அப்படின்னா ட்ரைஸ் அப்பீல்ஸ் ஃப்ரம் லோவர் கோர்ட்ஸ் இன் சிவில், criminal and constitutional cases. So first வந்து district courtக்கு போவோம், நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் சரியா கிடைக்கல, we are not satisfied அப்படின்னா ஹை கோர்ட்க்கு போவோம், ஹை கோர்ட்லயும் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா சுப்ரீம் கோர்ட்க்கு போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வர அப்பீல்ஸும் ஃப்ரம் த லோவர் கோர்ட்ஸ் இந்த மேட்டர் ஆஃப் சிவில், கிரிமினல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ் யார் ஹியர் பண்றா? சுப்ரீம் கோர்ட் ஹியர் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் வந்து அப்பீலேட் அப்படி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வைசரி. ஸோ அட்வைசரியா கூட வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ஃபங்க்ஷன் பண்ணுது. அட்வைசஸ் த பிரசிடென்ட் ஆன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லா. சரியா? அட்வைஸ் கொடுக்கறதும் அதோட ஒரு வேலை. ஓகே, அடுத்தது ரிட் பாஸ் பண்றதும் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட வேலை. ஓகேவா? ஸோ கேன் இஷ்யூ ரிட் ஆன் ஹீபியஸ் கார்பஸ், மேண்டமிஸ், ப்ரொஹிபிஷன், certiorari and quo warranto to protect the fundamental rights of the individual. சரி, ஓகேவா? ஸோ ரிட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்டர். ரிட் இஸ் நத்திங் பட் அன் ஆர்டர். ஓகேவா? ஆர்டர் பாஸ்ட் பை whom? ஆர்டர் பாஸ்ட் பை சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட். எதுக்காக இந்த ஆர்டர் பாஸ் பண்றாங்க? ஒரு இண்டிவிஜுவலோட, ஒரு பர்சனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பாஸ் பண்ற ஒரு ஆர்டரோட பேர் தான் என்ன? ரிட். இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர். இந்த பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும்
ஹை கோர்ட்டுக்கும் தான் இருக்கு. இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம வந்து அடுத்த கொஸ்டின்ல பார்ப்போம். சரியா? அடுத்தது வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் ஒன்று கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. கேன் கிராண்ட் ஸ்பெஷல் லீவ் டு an appeal from any judgment or matter passed by any court in the territory of இந்தியா. ஓகேவா? ஸோ வந்து ஒரு 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 கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஜட்மெண்ட் வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அவங்க வந்து ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம்? இட் கேன் கிவ் அ ஸ்பெஷல் லீவ், கொஞ்ச நாளுக்கு தள்ளுபடி பண்ணலாம். இந்த ஜட்மெண்ட்டை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி தள்ளுபடி பண்ற பவர் யாருக்கு இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. சரியா? வேற சுப்ரீம் கோர்ட்டோட பவரை பத்திலாம் பேசுற ஆர்டிக்கல் எது அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்ல பார்ப்போம். ஆர்டிக்கல் ஸ்பெல்லிங் எல் மிஸ் ஆகுது. ஆர்டிகல் 137 the Supreme Court shall have power to review any judgment pronounced or ordered made by it. So அது ப்ரொனவுன்ஸ் பண்ற ஜட்மெண்ட்டும் ஆர்டரையும் ரிவ்யூ பண்ற பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 137ல சொல்றாங்க. அடுத்தது ஆர்டிகல் 144ல all authorities civil and judicial in the territory of India shall act in aid of the Supreme Court. So எல்லாரும் வந்து all authorities, all executive people, சிவிலா இருக்கட்டும் ஜுடிஷியலா கூட இருக்கட்டும், they in the territory of India, இந்தியால இருக்கிற எந்த மூலையில இருந்தாலும் அவங்க எப்படி இருக்கணும்? அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் பவர் டு ஆர்டிகல் 144 சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் விச் வில் டிஸ்கஸ் அபவுட் த சுப்ரீம் கோர்ட். இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். எப்படி அப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சபார்டினேட் கோர்ட் கிட்ட போகலாம், இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லயும் போகலாம், ஹை கோர்ட்லயும் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டை டைரக்டா கூட போய் நம்மளோட கேஸை வந்து அங்க நடத்தலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து இங்க முடியுது. நீங்க ஏதாவது அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க ஆன்சர்ஸை நீங்க இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். யூ கேன் மேக் தி ஆன்சர் மோர் பிரீஃப் அண்ட் அக்கார்டிங் டு த என்ன கேட்டிருக்காங்களோ அவ்வளோ எழுதுனா போதும். தெரிஞ்சது எல்லாம் எழுத தேவையில்லை. கேட்டது தட் இஸ் யூ ஹாவ் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டினோட நீட் என்னவோ அது மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணா போதும். சரியா? ஸோ நீங்க கன்க்ளூஷன்ல எழுதுனா திஸ் இஸ் கன்க்ளூஷன் நான் கொடுக்கல, நீங்க எழுதிக்கலாம். கன்க்ளூஷன்ல நீங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சரோட பியூட்டியை நீங்க சொல்லலாம். ஸோ வந்து வெறும் ஒரு இடத்துல போய் நீங்க வந்து உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல, நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம எப்படி இருக்கு? ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி இருக்கு நம்ம இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், வேர் லா இஸ் ஈக்குவல் டு எவ்ரிபடி. எல்லாரும் வந்து இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமை அஃபோர்ட் பண்ணலாம். நீங்க போகலாம், யாரா வேணா இருக்கட்டும். யூ கேன் கோ அண்ட் ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப். இந்தியன் ஜுடிஷியல் system is open for everyone. It is equal for everyone because we run under the rule of law. So rule of law என்ன அது கூட நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். சரியா? சரி, அடுத்த question. What are different types of writs? ஓகேவா? இது ஒரு 3 mark question மாதிரி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். உங்களுக்கு புரியறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் இப்படி கொடுத்துருக்கேன். பட் ஒரு சின்ன கொஸ்டின் தான் இது. ரிட்னா நான் என்ன சொன்னேன்? இட் இஸ் அன் ஆர்டர் கிவன் பை சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட். எதுக்கு? ஒரு இண்டிவிஜுவலோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும்? பவரை எடுத்து பவர் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும்? ரிட் மாதிரி இருக்கும். ரிட்னா என்னது? ஆர்டர். ஓகேவா? ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் ஹை கோர்ட்டா இருக்கட்டும் ரிட்டை பப்ளிஷ் பண்ணி ரிட்டை எழுதி கொடுத்து ரிட்டை வந்து கொடுத்து என்ன பண்ணலாம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் ஆகுறதுல இருந்து காப்பாற்றலாம். ஓகேவா? ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ். ஹேபியஸ் கார்பஸ். ஓகேவா? ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்னன்னா லிட்ரலி மீன்ஸ் அ டிமாண்ட் டு ப்ரொடியூஸ் த பர்சன் இன் பாடி. ஹேபியஸ் கார்பஸ். ஓகேவா? இது ஒரு லாட்டின் வேர்ட், நீங்க எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் இதை. ஓகே, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னாலே ஹேவ் த பாடின்னு அர்த்தம். ஹேவ் த பாடி. ஸோ இந்த வேர்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து அதோட மீனிங்கை புரியும்.
have the body அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு writ which is given by the court to the state. ஓகேவா? ஸ்டேட்னா என்னது? ஆல் எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பீப்புள்க்கு வந்து என்ன பண்றாங்க, இவங்க என்ன கொடுக்குறாங்க, ஆர்டரை கொடுக்குறாங்க. தட் இஸ் ஐ வாண்ட் த பாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நீங்கள் ஆர்டிக்கல் 21 படிச்சிருப்பீங்க. ஆர்டிக்கல் 21ல என்ன சொல்றாங்க? No one shall be deprived from life and personal liberty except by procedure established by law. Procedure established by law. ஸோ வந்து யாரையாவது நீங்க வந்து எடுத்து ஜெயிலுக்குள்ள போடணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஸ்டேட் அப்படின்னாலே நம்ம போலீஸ் வச்சுக்கலாம். பிகாஸ் போலீஸ் கம்ஸ் அண்டர் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கம்ஸ் அண்டர் த ஸ்டேட். போலீஸ் வந்து வராங்க, நீங்க வீட்டுல சும்மாவே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க எந்த தப்பு பண்ணல, உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போலீஸ் என்ன சும்மா அரெஸ்ட் பண்ண கூடாது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க? தே ஆர் டிப்ரைவிங் யூ அகேன்ஸ்ட் யுவர் ஃபண்டமெண்டல் லா, ஃபண்டமெண்டல் ரைட். என்னது? ரைட் டு பர்சனல் ஃப்ரீடம், பர்சனல் லிபர்ட்டி. இது வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டை டிப்ரைவ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தே ஷுட் டூ இட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா இது ஃபாலோ பண்ணாம சும்மா வந்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கோர்ட் என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், ஹை கோர்ட்டா இருக்கட்டும், இவங்க என்ன கொடுக்கலாம்? ரிட் கொடுக்கலாம். அந்த ரிட்டோட பேர் வந்து ஹர்பியஸ் கார்பஸ். ஓகே, ஆர்டர் கொடுக்கலாம். யாருக்கு? போலீஸ்க்கு ஆர்டர் கொடுக்கலாம். ஓகே, பிரிங் தட் பர்சன் இன் பாடி, எங்க கிட்ட கொடுத்துருங்க, அந்த பர்சனை வந்து எங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி ரிட் ஆர்டர் வந்து கொடுக்கலாம். யாருக்கு? போலீஸ்க்கு. ஹர்பியஸ் கார்பஸ் இஸ் a writ given by the Supreme Court to the executive. For example, police. Okay, because they are violating what? Your fundamental right. இங்க இந்த சிச்சுவேஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட் என்னது? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் லைஃப். ஓகே, அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணலாம்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா படியா உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கு அகேன்ஸ்டா வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பாடியை வந்து இல்லீகலா டீடைன்டா இருந்துச்சுன்னா இட் அப்ளைஸ் இன் கேசஸ் வேர் பர்சன் இஸ் alleged to have illegally detained. அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா ஃபாலோ பண்ணாம இல்லீகலா வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருந்தா அந்த குரூப்பை வந்து அந்த குரூப்புக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், ஹை கோர்ட்டா இருக்கட்டும், ஹர்பியஸ் கார்பஸ் ரிட்டை வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து வெறும் போலீஸ்க்கு மட்டும் தான் இஷ்யூ பண்ண முடியும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், போலீஸ் இல்லாமல் ஒரு ஜமீன்தார் இருக்காரு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஜமீன்தார் வந்து ஒரு ஃபார்மர் இருக்காரு, அவர் வந்து ஜமீன்தாருக்கு வந்து 10 lakh rupees கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவர் கொடுக்கல. ஓகேனா அவர் என்ன பண்றாரு? அந்த ஜமீன்தாரை, அந்த ஃபார்மரை எடுத்து போய் ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சுக்கிறாரு. ஓகேவா? ஸோ அந்த ஜமீன்தாருக்கும் வந்து ஹர்பியஸ் கார்பஸ் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், ஹை கோர்ட்டா இருக்கட்டும் இஷ்யூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஹர்பியஸ் கார்பஸ் என்னது? ஒரு ரிட்னா ஆர்டர். சரியா? ஸோ எப்படி ஆர்டர் பண்ணுது நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும்? பிரிங் த பாடி, கிவ் த பாடி, ப்ரொடியூஸ் த பாடி அப்படின்னு சொல்லி ரிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹர்பியஸ் கார்பஸ். புரிஞ்சுதா? பாடியை கொண்டு வா, என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்டை டிப்ரைவ் பண்ணுனா ஸ்டேட்டுக்கும் கொடுக்கும். தட் இஸ் பவர்ஃபுல்லான பீப்புள், எக்ஸிக்யூட்டிவ் பீப்புளா இருக்கட்டும், லெஜிஸ்லேட்டிவ் பீப்புளா இருக்கட்டும், இவங்க இந்த தப்பு செஞ்சாலும் இவங்களுக்கும் வந்து ஹர்பியஸ் கார்பஸ் சுப்ரீம் கோர்ட் அல்லது ஹை கோர்ட் கொடுக்கும். இல்ல நான் ஸ்டேட் பீப்புள், யாரோ ஒரு காமன் மேன் இந்த தப்பு பண்ணாலும் இந்த ஹர்பியஸ் கார்பஸ் ரிட் வந்து அவங்களுக்கும் வந்து கோர்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும். புரியுதா? ஓகே, அடுத்தது வந்து மேண்டமஸ். மேண்டமஸ்னா இட் இஸ் அ கமாண்ட். மேண்டமஸ் அப்படின்னாலே கமாண்ட்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இட் இஸ் அ கமாண்ட் டு ஆக்ட் லாஃபுல்லி அண்ட் டு ரெசிஸ்ட் ஃப்ரம் பென்த்ராட்டிங் அண்ட் அன்லாஃபுல் ஆக்ட். It is meant to direct any authority to perform its legal duty. சரியா? இப்போ பாத்தீங்கன்னா நீங்க மெண்டமஸ் அப்படின்னா கமாண்ட்.
ஓகேவா? இதுல கோர்ட்ஸ் வந்து யாருக்கு கமாண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இது மூணுமே என்னது? ஒரு ஸ்டேட்டோட காம்போசிஷன் இல்லையா? ஸோ மேண்டமஸை கொடுத்து வந்து ஹைகோர்ட்டா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், யாரை வந்து கமாண்ட் கொடுக்குறாங்க, யாருக்கு கமாண்ட் கொடுக்குறாங்கன்னா வெறும் எக்ஸிக்யூட்டிவ்ஸை மட்டும்தான் மேண்டமஸ் வழியா வந்து கமாண்ட் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் இம்ப்ளிமெண்ட் லா. ஓகேவா? ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், கங்கா கிளீன் அந்த மிஷின் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து அந்த கங்கா கிளீன் ப்ரோக்ராம்க்கு வந்து சில பேர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட வேலை சரியா பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை சரியா பண்ணலைன்னா ஹைகோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம், அவங்க மேல மேண்டமஸ் ரிட்டை பாஸ் பண்ணலாம். இது உங்களோட வேலை, கான்ஸ்டிடியூஷன் வந்து மேண்டேட்டட் டியூட்டி, நீங்க சரியா பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால இந்த மேண்டமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் வந்து இந்த ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் பாஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு மட்டுமே பாஸ் பண்ற ஒரு ரிட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேண்டமஸ். ஓகேவா? அவங்களோட டியூட்டி அவங்க சரியா பண்ணல அப்படின்னா இந்த ரிட்டை பாஸ் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் meant to direct any authority to perform its legal duty. ஓகே, சோ இது வந்து கமாண்ட் மாதிரி, அது செய், அது சரியா செய், உன் டியூட்டியை சரியா செய், can be issued against any authority, officers, government or even judicial bodies that fail or refuse to perform a public duty and discharge a legal obligation. ஸோ வந்து எந்த மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ் மேலேயும் இந்த மேண்டமஸ் ரிட்டை வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ப்ரொஹிபிஷன். ஓகேவா? ப்ரொஹிபிஷன் அப்படின்னா இது என்னது? ஸ்டாப், ப்ரொஹிபிட், ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு. ஓகேவா? இவங்களும் வந்து ஒரு பாண்டுக்குள்ளதான், ஒரு பவுண்டரிக்குள்ளதான் இவங்களோட ஃபங்க்ஷனை வந்து இவங்க செய்யணும். இவங்களோட பவுண்டரி என்னது? நோ ஜுடிஷியரி, தட் இஸ் நோ ஜுரிடிஸ்டிக்ஷன். அது அவங்களோட வேலை செய்யணும், கம்ப்ளீட்டா அவங்களோட வேலை செய்யாம கூட இருக்கக்கூடாது. ஓகே, அது வந்து நோ ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்காங்க, எங்கேயோ யூபியில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து யூபியோட ப்ராப்ளம் வந்து தானா போய் சால்வ் பண்ணக்கூடாது. எக்ஸஸாக வந்து ஜூரிஸ்டிக்ஷனை எடுத்துக்க கூடாது, அவங்க லிமிட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்கணும். கம்ப்ளீட்டா ஜூரிஸ்டிக்ஷன் வேலை செய்யாம கூட இருக்கக்கூடாது, எக்ஸசிவா ஜூரிஸ்டிக்ஷனை கூட செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து லிமிட்டேஷன் ஆஃப் எனி ஜுடிஷியரி. ஓகேவா? ஸோ ப்ரொஹிபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹை கோர்ட் பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட் வந்துட்டு ஓவரா ஜூரிஸ்டிக்ஷன் பாக்குது, இல்ல ஜூரிஸ்டிக்ஷனே பார்க்க மாட்டேங்குது, இல்லைன்னா நேச்சர் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த 3ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு கோர்ட்ல இருக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் அல்லது ஹை கோர்ட் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? அதை ஸ்டாப் பண்ணலாம். ஓகேவா? தட் இஸ் இன்னும் ப்ரொசீடிங்ஸே பண்ணல, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, சின்ன கோர்ட்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரொஹிபிட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ப்ரொஹிபிஷன் ரிட் வந்து சுப்ரீம் கோர்ட் அல்லது ஹை கோர்ட் பாஸ் பண்ணி அவங்களோட ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதுதான் வந்து ப்ரொஹிபிஷன். ஓகே, இட் இஸ் இஷ்யூட் பை ஹையர் கோர்ட் to a lower court or tribunal for prohibiting it from exceeding its jurisdiction. That is அவங்களோட jurisdiction வந்து ரொம்ப எங்கெங்கேயோ இன்வால்வ் ஆகுறாங்க, தேவையில்லாத விஷயம்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இஷ்யூ பண்ற ஒரு ரிட் தான் ப்ரொஹிபிஷன். Writ of prohibition is issued only against a judicial or quasi-judicial body. Okay, so வந்து இதுல வந்து எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவ் வர மாட்டாங்க, வெறும் ஜுடிஷியல் பாடி மேல தான் ப்ரொஹிபிஷன் ரிட்டை பாஸ் பண்ண முடியும். அடுத்தது சர்டியோரரி. சர்டியோரரியும் ப்ரொஹிபிஷனும் வந்து கிட்டத்தட்ட வந்து க்ளோஸா இருக்கு. ப்ரொஹிபிஷன் என்னது?
ப்ரொசீடிங் வந்து நடக்கிறப்போ ப்ரொசீடிங் நடந்துட்டு இருக்கு அவங்க வந்து எக்ஸீடிங் ஆஃப் ஜுரிடிஸ்டிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன கோர்ட்டு ஆர் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆர் நோர் ஜுரிஸ்டிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கப்போ கொடுக்குற ரிட்டு வந்து ப்ரொஹிபிஷன். ஓகே, ப்ரொசீடிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸீடிங் ஜுரிடிஸ்டிக்ஷன் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்குற ரிட் எது அப்படின்னா certiorari. ஓகேவா, இட் ஆல்சோ லைஸ் அகேன்ஸ்ட் அ ஜுடிஷியல் or quasi judicial body and it means to be informed. முன்னாடி என்ன சொல்றாங்க, to be informed அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்றான், to quash illegal orders of judicial or quasi judicial bodies. ஓகேவா, ஸோ வந்து certiorariனா அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஓகே, லோவர் ஜுடிஷியரி வந்து லோவர் ஜுடிஷியரி கோர்ட் ஃபுல்லாக ப்ரொசீடிங்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து சுப்ரீம் கோர்ட் அல்லது ஹை கோர்ட் வந்து ஏதாவது ஸ்டாப் பண்ணுறது, சர்டிஃபை பண்ணுறது, செக் பண்ணுறது, அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டோ அவங்க கொடுத்துருக்குற ஜட்ஜ்மெண்ட்டோ கரெக்டா அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணுறது தான் certiorari. சரியா, it also lies against a judicial or quasi judicial body and it means to be informed. that is அவங்க பண்ணியிருக்கிறது, that is lower judiciary கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி சர்டிஃபையோ செக் பண்ணுறதுக்காக ஒரு ரிட்டை இஷ்யூ பண்ணுறது தான் certiorari. ஓகேவா, அவங்க வந்து சரியா பண்ணலைன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்குவாஷ் பண்ணுற ரைட்டும் வந்து அந்த ரிட்ல வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்குவாஷ் பண்ணுற ரைட் வந்து இருக்கு. உங்களுக்கு எல்லாரும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். certiorariனா என்ன, ப்ரொஹிபிஷன்னா அந்த ப்ரொசீடிங்ஸ் சின்ன ஜட்ஜஸ், தட் இஸ் லோவர் ஜுடிஷியரியில ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது ஸ்டாப் பண்றதுக்கு கொடுக்குற ரிட்டு. certiorari வந்து ப்ரொசீடிங் ஃபுல்லா முடிச்சு லோவர் ஜுடிஷியரி வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு ரிட் பாஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை செக் பண்றதும் சர்டிஃபை பண்றதும் தான் certiorari. புரியுதா? கியூ வாரண்டோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கியூ வாரண்டோ அப்படின்னா it is a question asking with what authority. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போலீஸாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் இது ஃபாலோ ஆகும். போலீஸாக இருக்கட்டும், பியூரோக்ராட்ஸாக இருக்கட்டும், சிவில் சர்வீசஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், நிறைய வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் சடனாக வந்து இவங்க வந்து இந்த வேலைக்கு அவங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி ஏதாவது நியூஸ் வந்தா அவங்க வந்து அவங்களோட வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, ஸோ கியூ வாரண்டோ யார் பாஸ் பண்ணுவா, இந்த சுப்ரீம் கோர்ட் அல்லது ஹை கோர்ட் வந்து இந்த கியூ வாரண்டோவை பாஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே கியூ வாரண்டோ சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணுதுன்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ப்ரூஃப் பண்ணணும், நான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறது தான் வந்து Q warranto. This is meant to assertion the legal position in regard to claim of a person to hold public office. So நான் ஒரு IAS officer இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, நான் எக்ஸாம்லாம் எழுதிட்டேன், இதெல்லாம் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பொசிஷனை ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, இந்த கியூ வாரண்டோ வந்து எதுக்கு நீ அத்தாரிட்டி இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறது தான் இந்த கியூ வாரண்டோ ரிட். புரியுதா? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல் 226 என்ன சொல்லுது அப்படின்னா, ஹை கோர்ட் மே இஷ்யூ அதர் டைரக்ஷன் அண்ட் ஆர்டர்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் டு த பீப்பிள். ஓகேவா, ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்ஸை பாஸ் பண்ணலாம் எப்போனா only and only the fundamental rights of the citizens are violated, whereas high court வந்து fundamental rights of the citizen violate ஆனா கூட ரிட்டை இஷ்யூ பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது வந்து நான் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து இல்லீகல் ரைட் வந்து வயலேட் ஆனா கூட ஹை கோர்ட் வந்து ரிட்ஸை பாஸ் பண்ணலாம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிட்ஸ் வந்து ஹை கோர்ட்க்கு வைடர் பவர் இருக்கு இன் கம்பேரிசன் டு சுப்ரீம் கோர்ட். சரியா? ஸோ இன் கம்பேரிசன் டு சுப்ரீம் கோர்ட். புரியுதா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இந்த ரைட் கொடுக்கறது எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 32.
ஓகேவா? ஸோ ரைட் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். சரியா? அக்கார்டிங் டு ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆனா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்றதே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். whereas according to article 226 approaching to high court for the violation of fundamental right is not a fundamental right in itself. புரியுது நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்றது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்றது இஸ் இன் இட் செல்ஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட். பட் approaching the high court according to article 226 is not a fundamental right. Okay, I think I'm clear. Okay, thank you so much. Next question பாப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் ரூல் ஆஃப் லா? சரியா? இந்த ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டிடியூஷனில் நம்ம எந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து ரூல் ஆஃப் லா வந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். இங்கிலாந்து கான்ஸ்டிடியூஷன்லேருந்து, இங்கிலீஷ் பீப்புள்லேருந்து. ஏன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் பீப்புள் தான் நம்மளோட இதுக்கு முன்னாடி நம்மளோட ரூலர்ஸ் யார் இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிட்ட இதுதான் வந்து ரூல் ஆஃப் லா. சரியா? இந்த ரூல் ஆஃப் லாவை பற்றி வந்து டைசி அப்படின்னு சொல்லி ஒரு லீகல் ஃபிலாசபர் வந்து ரூல் ஆஃப் லாவை பற்றி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரூல் ஆஃப் லா அப்படின்னா சுப்ரமசி ஆஃப் லா. ஓகேவா? சுப்ரமசி ஆஃப் லா. லா தான் வந்து எல்லாத்துக்கும் ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேவா? சுப்ரமசி ஆஃப் லானா நீங்க வந்து மைண்ட்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். ஓகே, லா இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். ஓகேவா? லா இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ். ஓகே, இதுதான் வந்து சுப்ரமசி ஆஃப் லா. தென் நம்ம வந்து ஒரு ரிப்பப்ளிக் இல்லையா? ரிப்பப்ளிக் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சுப்ரமசி ஆஃப் லா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, we are answerable to the constitution of India. So we are answerable to the constitution of India. இந்த ஃபீலிங் தான் வந்து ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அவரோட மெம்பர்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 545ல 540 மெம்பர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டரோட ஆளுங்க தான். ஓகேவா? அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது பிரைம் மினிஸ்டர் வந்து எது வேணாலும் செய்யலாம் இல்லையா? ஓகேவா? ஸோ அவர் வந்து யாருக்குமே ஆன்சர் ரெபல் கிடையாது. அவர் வந்து யாருக்குமே ஆன்சர் சொல்ல, அவரை கேள்வி யாரு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் கேட்கலாமா அவருக்கு கேள்வி? சரி, பிரசிடென்ட்டும் அவரோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும். ஓகே இல்லையா? ஆப்போசிஷன் அவருக்கு கேள்வி கேட்கலாமா? அசம்ஷன். ஓகே, ஆப்போசிஷனோடையும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்போசிஷன், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கோர்ட் கேள்வி கேட்கலாமா? சரி, அவர் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டையும் பிரைப் பண்ணி கோர்ட்டையும் வந்து தன் பக்கமாக இழுத்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ ஆப்போசிஷன், கோர்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் ஒரு குரூப் இருந்தா கூட வந்து அவங்க எது வேணாலும் செய்யலாமா? இது வந்து ஒரு குவெஸ்டின். அப்போ இதுக்கு ஆன்சர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செய்யலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, அப்படி செய்ய முடியாது. பிகாஸ் இவங்க எல்லாரும் யாருக்கு ஆன்சரபிள்? Constitution of India, that is நம்மளோட ரூல், நம்மளோட law. Okay, so we are all answerable to the Constitution of India. அதனால யார் இங்க கிங்கோட ரோல் ப்ளே பண்றான்? Constitution of India, that is the law is playing the role of king. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சுப்ரமசி ஆஃப் லா. நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான பிரைம் மினிஸ்டராக இருந்தால் கூட, எல்லாரும் உங்கள் கையடியில் இருந்தால் கூட நீங்கள் எது வேணாலும் பண்ண முடியாது. எதுக்காக? பிகாஸ் தேர் இஸ் சுப்ரமசி ஆஃப் லா. வி ஆர் ஆன்சரபிள் டு த கான்ஸ்டிடியூஷன். சரியா? இதுதான் வந்து சுப்ரமசி ஆஃப் லாவோட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ்பிளனேஷன். சரியா? அடுத்தது வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது, எல்லாரும் ரிச்சாக இருக்கட்டும், புவராக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், ஒயிட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் லானா லா ஒன்று தான். ஓகேவா? அடுத்தது ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட். ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட் அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் மெகாலயாவில் ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் சொல்லிடுறாரு, தமிழ்நாடுல வந்து ஒரு டெரரிஸ்ட் ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்கு, அந்த டெரரிஸ்ட் குரூப்பை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெகாலயாவில் இருக்கிற ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ், அது மெகாலயா ஜட்ஜ் தானே சொன்னாரு, நம்ம எதுக்கு அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டக்கூடாது. அது வந்து இண்டிவிஜுவல் ஜட்ஜோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அவர் வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்றாரு, மெகாலயாவோட ஜட்ஜ் வந்து யாரை ரெப்ரசென்ட் பண்றாருன்னா ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றாரு. ஸ்டேட்னா என்ன, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ இவர் வந்து அந்த ஜட்ஜ் வந்து ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற எல்லா எக்ஸிக்யூட்டிவும், எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும், ஆல் த்ரூ அவுட் தி என்டையர் இந்தியா இந்த வாரண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா இந்த மெகாலயா ஜட்ஜ், அரெஸ்ட் தோஸ் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த வாரண்ட்டை செயல்படுத்தணும். இந்த வாரண்ட்டை ரெஸ்பான்சிபிளாக செயல்படுத்தக்கூடிய டியூட்டி த்ரூ அவுட் த இந்தியா இருக்கு. ஸோ லீகல் ஸ்பிரிட்டா அவர் கொடுத்த வாரண்ட்டை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த டியூட்டியை ஃபினிஷ் பண்ணுறது என்டையர் ஸ்டேட் வந்து எடுத்துக்கணும். அதுதான் வந்து ரூல் ஆஃப் லா. ஒரு இடத்துல வாரண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த வாரண்ட் செல்லும். அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்பிரிட். ஓகேவா, இந்த லீகல் ஸ்பிரிட் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணணும். தட் இஸ் த 3 மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூல் ஆஃப் லா. சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களோட இந்தியன் பாலிட்டி டெஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட சொல்யூஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் படித்ததெல்லாம் நீங்கள் அழகாக கோட் டவுன் பண்ணிவிட்டு இன்னும் if you can build up a good answer, you can do it. Thank you so much for listening. Have a very nice day.